தி ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி, பணத்துடைய வரலாறு. அது ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி, பணத்துடைய தோற்றம். இப்படி இயர்லிலேருந்து இப்போ மாடர்ன் வரைக்கும் வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட் எடுத்தோடனே நீங்கள் இயர்லி கிளாஸ்லேருந்து பார்டர் சிஸ்டம் அப்படின்னா பண்டமாற்று முறை அப்படிங்கிற நடந்திருக்கும். சரிங்களா? பண்டமாற்று முறை. During this period, the exchange of goods was done through the border system. To exchange for goods அப்படின்னு சொன்னோம்னா, the man exchanged the surplus goods for other goods that he needed. For example, grain, cattle and salt were the goods that were exchanged. அப்போ பார்டர் சிஸ்டம்னா ஒன்றும் இல்லைம்மா, பண்டமாற்று முறை. இப்போ ஒருத்தவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரைஸ்னால் இந்த அனதர் ஒரு குரூப் வந்து வீட், அப்போ அதுக்கு தரப்போனவங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டாங்க. இதுதான் பார்டர் சிஸ்டம். அப்போ மணி இல்லை. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் காயின். எப்போ சார் அப்படின்னா 1100 BC. அப்போ தான் காயின் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு. த சைனீஸ் ஹேவ் இஷ்யூட் தி ஸ்மால் காயின் டூரிங் திஸ் பீரியட். இந்த பீரியடில் வந்து யார் ஃபஸ்ட்டு காயின் பார்த்தீங்கன்னா சைனீஸ் இஷ்யூ பண்ணுறாங்க காயின். This coin were made in bronze. இதில் சார் ஃபஸ்ட்டு காயின் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காயின், திஸ் காயின்ஸ் வேர் மேட் இன் ப்ரோன்ஸில் தான். த கண்ட்ரீஸ் பார்டரிங் த இந்தியன் ஓஷன்ஸ் இஷ்யூடு த ஷெல்ஸஸ் ஆஸ் மீடியம் ஆஃப் எக்ஸ்சேஞ்ச். அதே நம்ம இந்தியன் கார்டோடைய பவுண்டரியில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஓஷன்ஸில் பார்த்தீங்கன்னா ஷெல்ஸ் ஆர் த மீடியம் எக்ஸ்சேஞ்ச். ஷெல்ஸ்னால் உங்களுக்கே தெரியும், காயின்ஸு, ஷெல்ஸு. ஸோ இதுதான் காயின்ஸ் ஃபஸ்ட்டு இருந்திருக்கு. அப்போ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காயின்ஸ் எதில் மேட் பண்ணியிருக்காங்கன்னா ப்ரோன்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்தியன் ஓஷன்ஸ் பார்டர்லாம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அங்கெல்லாம் அதிகமாக எக்ஸ்சேஞ்ச் நடந்திருக்கு. ஷெல்ஸு, கிளிஞ்சல்கள்னு சொல்லக்கூடிய ஷெல்ஸஸ். ஸோ இதுதான் அதில் ஃபஸ்ட்டு சைனீஸ். தேர்டு பார்த்திங்கன்னா கரன்சி போனால் அப்படி உருவாகுது 600 BCயில் கரன்சி. The king Aleatis of Lydia announced publicly that the official currency will be used for trade. அவர் என்ன பண்ணுறாரு, அஃபிஷியலாக என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டிக்ளேர் பண்ணுறாரு, ஏன் நம்ம கரன்சியை யூஸ் பண்ணக்கூடாது. அப்போ இந்த லிடியா நாட்டு கிங்காக இருக்கக்கூடிய அலியாட்டர், அதாவது அலியாட்டிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. த லிடியா இஸ் எ பார்ட் ஆஃப் டர்க்கி டுடே. அந்த லிடியா எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டர்க்கியில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட் தான் லிடியா. ஸோ த டிரான்சாக்ஷன் ஆஃப் மணி ஸ்ப்ரெட் த்ரூ அவுட் த மெடிட்டரேனியன் ரீஜன். ஸோ இது வந்து இந்த டிரான்சாக்ஷன் மணி ஃபஸ்ட்டு எங்கே சார் உருவாகுது அப்படின்னா போனோம் த்ரூ அவுட் த மெடிட்டரேனியன், மத்திய தரைக்கடல் ஒட்டி இருக்கக்கூடிய த்ரூ அவுட் அந்த பகுதிகளில் டிரான்சாக்ஷன் உருவாகுது, மணி கரன்சி உருவாகுதுப்பா. ஃபோர்த் ஸ்டேஜ் கோல்டு காயின் உருவாக்கணும் என்ன அப்படிங்கிறத கருத்தை மட்டும் தெரிவிக்கிறாங்க கரன்சி. ஃபோர்த்து கோல்டு காயின் உருவாகுது உடனே. அப்போ இந்த கோல்டு காயின் அப்படின்னா 1250 AD த ஃப்ளோரின் அப்படின்னு சொல்லக்கூடிய த ஃப்ளோரின் அப்படிங்கிறது எ கோல்டு காயின் பேட்டர்ட் காயின் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் யூரோப். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த மணி பார்த்திங்கன்னா யூரோப்பில் காயின், கோல்டு காயின் பிளாட்டட்னா தெரியும் உங்களுக்கு, அந்த கொடுத்துருக்காங்க பாருங்க, அந்த மாதிரியான காயின்ஸை பிக்சரே கொடுத்துருக்காங்க. கோல்டு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க யூரோப். கேட்பேன், கோல்டு காயின் ஃபஸ்ட்டு என்ன சார் அப்படின்னா இன்ட்ரடியூஸ் பண்ணது இங்கன்னா யூரோப்பில். கோல்டு காயின் எப்போ பாருங்கள் 1250. அடுத்து ஃபிஃப்த்து ஸ்டேஜ் அப்படி பார்த்திங்கன்னா மார்கோ போலோ. அடுத்த ஒரு 40 years 1290 ADயில் த பேப்பர் மணி ஸ்ப்ரெட் அவுட் டு யூரோப் த்ரூ த ட்ராவலர் ஆஃப் மார்கோ போலோ. அப்போ என்ன பண்ணுறாரு, யூரோப்லேருந்து இந்தியாவில் த்ரூ அவுட் தி இந்தியா ஃபுல்லாக என்ன பண்ணுறாங்க, இந்தியான்னு மட்டும் இல்லை செவரல் கண்ட்ரிக்கு என்ன அப்படின்னா ட்ராவல். அப்போ பேப்பர் மணி ஸ்ப்ரெட் அவுட் த யூரோப்லேருந்து அப்படியே ஸ்ப்ரெட் பரவ ஆரம்பிக்குது. வேறால மார்கோ போலோங்கிற ஒரு ட்ராவலர்.
ஒரு பயணி. அடுத்தது தான் இந்த பிரிண்டிங் ஆஃப் கரன்சி. எப்போ வந்து பணத்தை அச்சிடப்படுறாங்க, பிரிண்டிங் ஆஃப் கரன்சி 6th ஸ்டேஜ். இந்த நியூ பேப்பர் மணி வாஸ் பிரிண்டட் இன் ஸ்வீடன். ஃபஸ்ட்டு எங்கே சார்னா இந்த நியூ பேப்பர் மணி வாஸ் பிரிண்டட் இன் ஸ்வீடன். இஸ் நாட் மச் வெல்கம். பட் ஆனால் இது வந்து அந்தளவுக்கு வரவேற்பு இல்லை. ஆனால் ஸ்வீடன் தான் ஃபஸ்ட்டு பிரிண்ட் பண்ணாங்க. அடுத்தது 7th எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர். எலக்ட்ரானிக்காக இப்போ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம். through the telegram effort to under the taken to transfer money the electronic. அப்படின்னா இன்றைக்கி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. டெலகிராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள், எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர் த்ரூ தி டெலகிராம் அடிப்படையில் என்ன பண்ணுறாங்கன்னா எஃபோர்ட் மணி ஆர்டர் சொல்லக்கூடிய இதுமாரி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி மணி எலக்ட்ரானிக்லி பண்ணுறாங்க. 8th ஸ்டேஜ் தான் கிரெடிட் கார்டு. நம்மளாம் இன்றைக்கி டெய்லி லைஃப்பில் கிரெடிட் கார்டு 1946 ஜான் பிகின் இன்வென்டட் த கிரெடிட் கார்டு. அப்போ நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஒவ்வொரு வீட்லேயுமே நம்ம வந்து பேரண்ட்ஸ் வந்து இந்த கிரெடிட் கார்டு அப்படின்னு வச்சுருப்பாங்க. ஜான் பிகின் இன்வென்டட் த கிரெடிட் கார்டு. டெபிட் கார்டுன்னு வச்சுருப்பாங்க, கிரெடிட் கார்டுன்னு இருக்கும். ஓகேங்களா, கிரெடிட் கார்டு. அப்போ இந்த கிரெடிட் கார்டாக கண்டுபிடிச்சிருக்காங்க. நம்ம கடன் வாங்கிக்கலாம். என்னது யார் சார் இன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னா ஜான் பிகின் இன்வென்டட் த கிரெடிட் கார்டு. 9th ஸ்டேஜ் தான் மொபைல் பேங்கிங். இன்றைக்கி செல் மூலமாகவே ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ 1999 த யூரோப்பியன் பேங்க் இன்ட்ரடியூஸ் த மொபைல் பேங்க். எந்த பேங்கு? யூரோப்பியன் பேங்க் இன்ட்ரடியூஸ் த மொபைல் பேங்கிங். மொபைல் பேங்கிங்கிற சிஸ்டத்தை இன்ட்ரடியூஸ் பண்ணது யார் சார் அப்படின்னா யூரோப்பு. இந்த லாஸ்ட் ஒன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்எஃப்சி அப்படின்னு சொல்லக்கூடிய நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு பேர். என்எஃப்சி 2018 நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் இன் பிரிட்டன். இங்கிலாந்தில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இன் 2016 they came to இந்தியா. இந்தியாவுக்கு எப்போனா 2016 வந்திருக்கு. இட் டேக் டு ஒன்லி அபவுட் தி 7 to 8 செகண்ட் டிரான்சாக்ஷன் மணி த்ரூ அவுட் தி என்எஃப்சி. அப்போ ஒருத்தவங்க செல்லுந்து இன்னொருத்தவங்களுக்கு மணி சென்ட் பண்ணுறோம் அப்படின்னா வித்தினிய செகண்டில் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதான் இந்த நியர் ஃபீல்டு கம்யூனிகேஷன் அப்படின்னு சொல்லி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. பிரிட்டனில் இன்ட்ரடியூஸ் பண்ணது, இந்தியாவில் 2016 வந்திருக்கு. ஸோ இப்படி தான் வந்து ஒவ்வொரு டைம் பார்த்திங்கன்னா இதுதான் பார்டர் சிஸ்டம். ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி எப்படி வந்து பணம் வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது அதோடைய முறைகள் ஃபஸ்ட்டு எப்படி வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துருக்கோம். ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி ஃபஸ்ட்டு பார்டர் சிஸ்டம், அடுத்தது காயின், அடுத்தது கரன்சி, அடுத்தது கோல்டு காயின், அதுக்கப்புறம் வந்து மார்க்கோ போலோ, அப்புறம் பிரிண்டிங் கரன்சி, அப்புறம் எலக்ட்ரானிக் ட்ரான்ஸ்ஃபர், கிரெடிட் கார்டு, அடுத்தது மொபைல் பேங்கிங், அப்புறம் என்எஃப்எஸ்சி அப்படின்னு சொல்லி நம்ம கொடுத்துருக்கோம். பட் இந்தியாவில் பார்த்திங்கன்னா எதை பேஸ் பண்ணி பார்த்திங்கன்னா இந்தியாவில் வந்து இப்போ பணம் அச்சிடப்படணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா எவ்வளவு கோல்டு இருக்கோ, அதாவது இந்தியாவில் வந்து இப்போ 1000 டன் கோல்டு இருக்குது அப்படின்னா அந்த 1000 டன் கோல்டு எவ்வளோக்கு ஈக்குவலான மதிப்பு பணம் குறைவாக இருந்தால் அடிப்பாங்க. இல்லை அது ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு அந்த கோல்டுக்கு ஈக்குவலான மதிப்புடைய பணத்தை தான் அச்சிடுவாங்க. அது ரிசர்வ் பேங்க் தான் பண்ணும். ஆர்பிஐ அப்படின்னு சொல்லக்கூடிய ரிசர்வ் பேங்க் மூலியமாக என்ன செய்வாங்க அப்படின்னா அச்சிடப்படுறாங்க. எங்கே ஃபஸ்ட்டு வந்து இந்தியாவில் வந்து மணி பிரிண்டப்பட்டது அப்படின்னா நாசிக் அப்படின்னு பேர். நாசிக்ங்கிற இடத்துல தான் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் அச்சிடப்பட்டது. நாசிக் மறந்துடக்கூடாது. ஏன் சார் பணம் வந்து இந்த பேப்பர் மணி அப்படிங்கிறது எப்படி சார் அப்படின்னு பார்க்கும்போது பேப்பர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் நிறைய நம்ம அதோடய ஹிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சுக்கலாம். அப்போ இந்த பேப்பருங்கிறது எதிர்மொழி வந்தது அப்படின்னா பேபிரஸ் அப்படிங்கிற ஒரு செடி. அது எங்கே சார்னா ஃபஸ்ட்டு க்ரீக்கில் தான் இந்த பேபிரஸ் அப்படிங்கிற செடியின் மூலம் தான் பேப்பர் இன்ட்ரடியூஸ் பண்ணுது. அதுக்கப்புறம் அந்த பேப்பர் நிறைய இன்றைக்கி நம்ம என்னது புக் நிறையா இந்த பிரிண்ட் ஒன்று பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பதப்படுத்தி. அதுக்கப்புறம் அப்படியே பேப்பர் மணி அப்படி உருவாகி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ பிரிண்ட் நிறையா அடிக்க போகிறாங்க. நிறைய ஒவ்வொரு மதிப்பீடு இருக்குது. அப்புறம் இன்னும் நீங்கள் முக்கியமாக இன்னொரு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதில் இந்த பேப்பர் மணி வரத்துக்கு முன்னாடி காயின்ஸ்னு பார்த்தோம். அப்போ ஏன் சார் ஃபஸ்ட்டு கோல்டு காயின், சில்வர் காயின்லாம் இருக்குது, ப்ரோன்ஸில் ஏன் ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்போ வந்து அவைலபிளாக இருந்தது ப்ரோன்ஸு. அப்போ அதோடைய யூசேஜ் வந்து ஒரு குறிப்பிட்ட இயர் வந்துருச்சு. அது வந்து அந்த ப்ரோன்ஸோட அந்த கிடைக்கக்கூடிய
அது வேல்யூ என்ன ஆகுது அப்படின்னா, பொருளோட வந்து நம்ம வந்து சரின்னா அப்படியே குறைஞ்சிக்கிட்டே வருது. யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, ப்ரோன்ஸ் வந்து என்ன அப்படின்னா குறைய ஆரம்பிச்சிருது. உடனே அடுத்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு எது அவைலபிளாக இருக்குது அப்படின்னா சில்வர் யூஸ் பண்ணுறாங்க. சில்வரும் அதுவும் ஒரு குறிப்பிட்ட இயர் வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. அடுத்தது வந்து கோல்டும் நம்ம யூஸ் பண்ணிகிட்டே இருந்தோம். இப்போ அடுத்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை விட்டுட்டு தான் என்ன செய்கிறாங்க, இப்போ நிறையா காயின் மாறிடுச்சு. இன்றைக்கி பார்க்குற நீங்களே காயின்ஸ் எந்த அளவுக்கு வந்து இருக்குது. காயின்ஸோட மதிப்பு அடுத்தது அடுத்த ஸ்டேஜ் தான் பேப்பர் மணி கொண்டு வந்தாங்க. ஸோ இது ஒவ்வொரு இதுலேயும் ஒரு ஒரு இன்கன்வீனியன்ட் சின்ன சின்ன பிரச்சனைகளால் என்ன அப்படின்னா புதுசாக கண்டுபிடிச்சி இன்றைக்கி நம்ம இந்த அளவுக்கு நம்ம டெவலப்மெண்ட் அடைஞ்சிருக்கோம். இதுதான் ஹிஸ்ட்ரி ஆஃப் மணி அப்படின்னு பேருப்பா. நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். இதில் கண்டிப்பாக கிரெடிட் கார்டு இன்வென்ஷன் பண்ணது. ஸோ அதேமாரி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கோல்டு காயின் இன்ட்ரடியூஸ் பண்ணது. பார்டர் சிஸ்டம்னா என்னங்களா, பிரிண்டிங் கரன்சி எந்த நாட்டில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க அப்படின்னா கொண்டு வந்தாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்கணும். இந்தியாவில் ஃபஸ்ட்டு பிரிண்டிங், அதாவது மணி அச்சிடப்பட்ட இடம் இது சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பணம் அச்சிடப்பட்டது நாசிக் அப்படிங்கிறது மறந்துடாதீங்க. அங்கே இன்றைக்கி நிறைய செவரல் ஸ்டேட்டில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க இந்த மணி அச்சிடக்கூடிய மிஷின்ஸ். அதுமாரி எதுக்கு ஈக்குவலாக மணி அச்சிடப்படுறாங்க அப்படிங்கிறத நம்ம சொல்லியிருக்கோம்ப்பா, மைண்டில் வச்சுக்கோங்க. அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க வந்து ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன் தமிழ்நாடு. கண்டிப்பாக தம்பி இது நம்ம தெரிஞ்சிருக்கணும். எப்படி வந்து இன்றைக்கி எலெக்ஷன் நிறைய நடந்துருக்கு. இதுக்கு முன்னாடி நம்ம பார்லிமெண்ட்டு எல்லாம் பார்க்குறோம். பார்லிமெண்ட்டு சுப்ரீம் கோர்ட் இருந்தாலும் கிட்டத்தட்ட ஏன்ஷியன்ட் பீரியடில் ஒரு அரசியல் இன்றைக்கி நம்ம வந்து ஓட்டிங் மெத்தட்னு சொல்லி மிஷினில் போடுறாங்க. ஃபஸ்ட்டு ரிட்டனாக இருந்துச்சு. இப்போ இன்றைக்கி மிஷினில் வந்து நம்ம பட்டன் அழுத்துகிறோம். அப்போ ஒரு 2000 இயர்ஸ் பிஃபோராக பார்த்தீங்கன்னா த ஹிஸ்டாரிக்கல் ஆரிஜின் டெவலப்மெண்ட் ஆஃப் லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் தமிழ்நாட்டில் உள்ளாட்சி முறை அமைப்பு அப்படிங்கிறது உருவாகிருக்கு. அப்போ இந்த உள்ளாட்சி முறை ஃபஸ்ட்டு எங்கே சார் ஆரம்பித்தாங்க அப்படின்னா ராஜஸ்தானில் தான். எந்த ஸ்டேட்டில் ஃபஸ்ட்டு இந்த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அப்படின்னா ராஜஸ்தான். நான் தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம், ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா த லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் மிக முக்கியமானது. The Tamil Nadu has a long history of local self-governments in evidence from the Thirumairu stone inscription of Parandaka Chola first in காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட். இப்போ இந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டில் ரூல் பண்ணியிருந்த பராந்தகா ஃபஸ்ட்டாக இருக்கக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன், திரைமேரு இன்ஸ்கிரிப்ஷன் சொல்லக்கூடிய இன்ஸ்கிரிப்ஷன்னா கல்வெட்டு. அந்த எவிடன்ஸ் அடிப்படையில் பார்க்கும்போது தமிழ்நாட்டில் பழங்காலத்தில் இருந்தே இந்த உள்ளாட்சி முறை அமைப்பு இருந்திருக்கு. த வில்லேஜ் ரிப்பப்ளிக் ரீச் டு பீக் டூரிங் தி ரீஜன் ஆஃப் சோலா. அப்போ வில்லேஜோடைய குடியரசு சொல்லக்கூடிய மக்களுடைய குடியரசுங்கிறது எப்படி இருந்திருக்கு அப்படின்னு வில்லேஜோட குடியரசுங்கிறது ரீச் டு பீக் டூரிங் தி சோலா பீரியடில் சுதந்திரம். திஸ் வில்லேஜ் கவுன்சில் ஹேட் டு எஃபெக்டிவ் லிங்க் வித் சோலா ரூலர். அப்போது அந்த ரூலரோட ஒரு சிறப்பான ஒரு லிங்கோட தொடர்புடைய இருந்திருக்கு. நல்ல ஒரு புகழ் உச்சநிலையும் நல்ல கண்டிஷனில் ரூல் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த குடோல முறை வாஸ் டு தி நேம் ஆஃப் சீக்ரெட் பாலட் அப்படின்னு பேர். இன்றைக்கி நம்ம தான் வச்சுருக்கோம். இன்றைக்கி குடோலை முறை வாஸ் தி நேம் ஆஃப் சீக்ரெட் பாலட் மெத்தட் எக்ஸிஸ்ட் வித் எலெக்டட் மெம்பர் இன் வில்லேஜ் கவுன்சில். அப்போ என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு ரகசிய முறையில் வாக்கெடுப்பு நடத்துகிறாங்க. அந்த குடோலை முறை அப்படின்னு சொல்லி எடுக்கிறாங்க. அப்படின்னா எப்படின்னு சொல்லி அதை கொடுத்துருவாங்க. வித் டவுன்ஃபால் ஆஃப் ஜோலாஸ். அதுக்கப்புறம் சோலாவுக்கு அப்புறம் என்ன செய்யுது அப்படின்னா டவுன்ஃபால் ஆகிடுச்சு. த ஸ்டேட் எக்ஸ்பீரியன்ஸ்ட் டிக்ளைன் ஆஃப் வில்லேஜ் அட்டானமி அண்ட் ரைஸ் ஃபார் தி சென்ட்ரலைஸ்டு ஃபியூடல் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம். அதுக்கப்புறம் நிறையா தன்னாட்சி கொண்டு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் நிறையா கொண்டு வந்து மாறிடுச்சு. திஸ் கண்டினியூ டில் தி பிரிட்டிஷ் ரூலர் இன்ட்ரடியூஸ் எ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட்ஸ் பிரைமரி அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் கவர்மெண்ட்ஸ் ஆஃப் கலோனியல் பிரிட்டிஷ் கவர்மெண்ட். அப்போ என்ன பண்ணிட்டாங்க, இந்த குடோலை முறை அப்படிங்கிறத மாற்றி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா பிரிட்டிஷ் இன்ட்ரடியூஸ் ஏ லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் அப்படின்னு சொல்லி உங்கள் பேரில் சில அட்மினிஸ்ட்ரேஷன் சிஸ்டத்தை மாற்றி கொண்டு வந்துட்டாங்க இந்தியாவில். இந்த போஸ்ட் இண்டிபெண்டன்ட் இயரா த ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ்ட் த டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன் த ஸ்டேட் ஃபார் மெட்ராஸ் வில்லேஜ் பஞ்சாயத் ஆக்ட் 1950. இப்போ இந்த போஸ்ட்டு அதாவது கடந்த சுதந்திர கால பீரியடில் த ஃபஸ்ட்டு என்ஹான்ஸ்ட் டெமோக்ராட்டிக் டீசென்ட்ரலைசேஷன், ஜனநாயகத்துக்கு புறம்பான சில ஸ்டேட் இருந்து கொண்டு மெட்ராஸ் வில்லேஜ் ஆக்ட் 1950
அண்ட் புருஷன் டு ஒயிட் பேப்பர் ரிஃபார்ம் ஆஃப் லோக்கல் அட்மினிஸ்ட்ரேஷன் 1957. The Madras Panchayat Act 1958 Madras District Development Council was enacted the following salient features. இப்போ நிறையா சொல்லியிருந்தாலும் நீங்கள் அதில் தெரிஞ்சிக்க வேண்டிய என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எப்படி இதை தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பாட்டுனா பானையை எடுத்துக்கிட்டு அதில் ஒயிட் பேப்பரில் நேம் எழுதி என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை கொடுத்துருக்காங்க. அந்த ஒயிட் பேப்பர் எடுத்து என்ன செய்யுங்க, எத்தனை பேர் மெம்பர் பார்ட்டிசிபேஷன் பண்ணுறாங்களோ அவங்க நேம் எழுதி அந்த பாட்டுக்குள்ளே போட்டுருவாங்க, பானைக்குள்ளே. அதை போட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஸ்மால் சைல்டை விட்டு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுக்க சொல்லி தேர்ந்தெடுப்பாங்க. இதுதான் வந்து குடவோலை முறை சிஸ்டம் பேர். அப்போ நம்மளுக்கு டைரெக்டாகவும் தெரியுது. அப்போ நம்ம இந்த மெத்தட் தான் இருந்துச்சு. இன்றைக்கி இதோடைய மெத்தட் அட்வான்ஸாக இன்றைக்கி வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஓட்டிங் மிஷின் கொண்டு வந்துட்டாங்க. இன்றைக்கி போய்ட்டு நம்ம என்ன ஒரு பட்டன் அழுத்துறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் வேலெட்டு ஓட்டர் வெரிஃபைடு அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். வேலெட்னு சொல்லக்கூடிய மிஷினை யூஸ் பண்ணி நம்ம என்ன ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறது அந்த ஒரு பேப்பரில் நம்ம தெரிய வருது. இதில் நம்மளுக்கு எந்த கட்சியுமே பிடிக்கல அப்படின்னா அந்த நோட்டோவை போடுறோம். நோட்டோவை போய் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க, வேலெட் எப்படி இந்தியாவில் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படிங்கிறது ஞாபகம் வருது எனக்கு. இது நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. அப்போ இந்த எலெக்ஷன் எப்படி நடத்தியிருக்காங்க ஏற்கனவே பார்த்திங்கன்னா சோழா பீரியடில். இப்போலாம் எலெக்ஷன் வந்து கண்டக்ட் பண்ணுறது யார் அப்படின்னா ஒரு நேஷ்னல் எலெக்ஷன் கமிஷன் சொல்லக்கூடிய தேசிய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியாவில் இருக்குது. அடுத்த ஸ்டேஜ் ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் பார்த்திங்கன்னா ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷன் பேர், மாநில தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் இருக்குப்பா. இந்த அடிப்படையில் தான் என்ன பண்ணுறாங்கன்னா எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணி அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட பீரியட் கொடுத்துருவாங்க. இந்த எலெக்ஷன் எப்போ 5 இயர்ஸ்க்கு அப்புறம் முடியுதுன்னா அந்த ஒரு பீரியட்ஸ்குள்ளே எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு அந்த ஆட்சி முடிஞ்ச பிறகு அந்த எலெக்ஷன் கண்ட்ரோல் என்ன செய்வாங்கன்னா போயிடும் நாடு. ஸோ அவங்க முடிவு எடுத்து தான் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? எதுக்காக நம்ம தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அப்போ இந்த குடோலை சிஸ்டம் அப்படிங்கிறது இன்னும் எப்போ இருந்திருக்கு பாருங்கள், சோழோப்பியில் இருந்திருக்கு. அதோடைய பேசிக் தான் இன்றைக்கி நம்ம பயன்படுத்திட்டு வரோம். அப்போ தமிழ்நாடு எந்த அளவுக்கு அவங்களுடைய ஹிஸ்டாரிக்கலாக பழமையான எவ்வளோ மிக சிறப்பான நாடாக இருந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு சொல்கிறது தான் அந்த குடவோலை முறை சிஸ்டத்தை உங்களுக்கு சொல்லியிருக்கேன்ப்பா. இதில் காலை வைங்க. கண்டிப்பாக இதுலேருந்து ஒரு கொஷின்ஸ் கேட்பேன்ப்பா.